வணக்கம். 2026 ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இலங்கை பாராளுமன்றம் ரொம்பவே சூடான விவாதங்களால அதிர்ந்தது. வாங்க, அந்த ஒரு வாரத்துல என்னதான் நடந்துச்சுன்னு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம்தான். எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அமைச்சருக்கு எதிரா ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்தாங்க. ஆனா அதோட முடிவு என்ன ஆச்சு? பாத்தீங்கன்னா, இந்த தீர்மானம் ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோத்து போச்சு. ஆனா இந்த நம்பர்ஸ் மட்டும் முழு கதையும் சொல்லிடாது. இந்த நிலைமைக்கு காரணமான பிரச்சனைகள் என்னென்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அரசியல் சூட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த வாரம் முழுக்க விவாதங்களை ஆக்கிரமிச்சிருந்த பொருளாதார பிரச்சனைகளை பத்தி பார்க்கணும். நிலையற் கட்டளை 27(2) கீழ எதிர்க்கட்சிகள் சரமாரியா கேள்விகளை எழுப்பி நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற முக்கியமான பொருளாதார பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தை நேரடியாவே குற்றம் சாட்டினாரு. குறிப்பா அந்த தரம் குறைந்த நிலக்கரி ஊழல் பத்தி பேசி அதனால வர நஷ்டத்தை மக்கள் தலையில கட்டுறாங்கன்னு ரொம்ப கடுமையா சொன்னாரு. அவங்க சும்மா சொல்லல, ஒரு கணக்கும் போட்டாங்க. எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 20.75 பில்லியன் ரூபாய் நஷ்டம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கரண்ட் பில்லை ஏத்துனதுல வர்ற வருமானத்துல பாதி இந்த ஒரே ஒரு ஒப்பந்தத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டத்தான் போகணும் வாதிட்டாங்க. அவரோட வாதம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பக்கம் வரியை ஏத்திட்டு இன்னொரு பக்கம் மக்களுக்கு கொடுக்கற நிவாரணம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, இது பத்தாது, இதை அதிகப்படுத்தணும்னு சொன்னாரு. பொருளாதாரம் ஒரு பக்கம் இப்படின்னா, இன்னொரு பக்கம் அரசாங்கம் அவசரகால அதிகாரங்களை நீட்டிக்க முயற்சி செஞ்சது. அது சபையில இன்னொரு பெரிய புயலையே கிளப்பி விட்டுடுச்சு. எதிர்க்கட்சியோட பார்வை என்னன்னா, நீங்க இதெல்லாம் பண்றத நாட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்ல, மக்கள் போராட்டம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு தான் சொன்னாங்க. அதனால இந்த சட்டத்துக்கு எதிரா ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த கருத்தை மத்த எம்பிக்களும் ஆமோதிச்சாங்க. இது தேவையே இல்லாத ஒரு விஷயம், அப்பட்டமா அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இந்த வாரம் நடந்த விவாதங்கள் எல்லாம் கடைசியா எங்க வந்து முடிஞ்சது தெரியுமா? நாட்டை இன்னமும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சோக நிகழ்வுல தான். நினைவிருக்கா? 2019 ஈஸ்டர் தாக்குதல். அது நடந்து 7 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த தாக்குதல் பத்தி தான் எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய விவாதத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களோட ஒரே கோரிக்கை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். விவாதத்தை ஆரம்பிச்சு வச்ச எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அரசியல் சேறு பூசுறதெல்லாம் விட்டுட்டு இந்த தாக்குதலோட உண்மையான சூத்திரதாரிகள் யாருன்னு உண்மைய கண்டுபிடிக்கணும்னு கேட்டாரு. மத்த உறுப்பினர்களும் சும்மா இருக்கல. பழைய கமிஷன்ல கொடுத்த சாட்சியங்களை எல்லாம் எடுத்து வச்சாங்க. தாக்குதலுக்கு பின்னால நம்ம நினைக்கிறத விட பெரிய தலைகள் இருக்கு, ஆனா முழு உண்மையும் இன்னும் வெளியே வரலன்னு சுட்டிக்காட்டினாங்க. விவாதம் ரொம்பவே சூடாவும் உணர்ச்சிபூர்வமாவும் போச்சு. இந்த துயரத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க, அதனாலதான் நீதி கிடைக்காம தாமதமாகுதுன்னு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. வெறும் பேச்சோட நிக்கல, எதிர்க்கட்சிகள் சில தெளிவான கோரிக்கைகளை முன் வச்சாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க. பொருளாதாரம், அவசர சட்டம், ஈஸ்டர் தாக்குதல்னு இவ்ளோ விவாதங்களுக்கு பிறகு கதை மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு. இந்த நம்பர்ஸ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இதுதான் அந்த முடிவை மறுபடியும் நமக்கு தெளிவா காட்டுது. பொருளாதாரம், நீதினு இவ்ளோ பெரிய விவாதங்கள் நடந்தும் அரசாங்கம் தன்னோட இடத்துல ரொம்ப உறுதியா நின்னுச்சு. அப்போ எதுக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னு அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அது நேரா அந்த நிலக்கரி பிரச்சனைக்கு போகுது. தரம் குறைந்த நிலக்கரிய இறக்குமதி செஞ்சதுல அமைச்சர் தன்னோட கடமையிலிருந்து தவறிட்டாருன்னு எதிர்க்கட்சி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அமைச்சர் மேல ஏற்கனவே ஊழல் வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை பதவியில வச்சிருக்கிறது நீங்க ஊழலுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதியே மீற மாதிரிதான்னு அவங்க வாதிட்டாங்க. ஓகே, வாக்கெடுப்பு முடிஞ்சிடுச்சு. ஆனா கேள்விகள் அது அப்படியேதான் இருக்கு. இந்த ஒரு வார விவாதங்களுக்கு பிறகு இலங்கையோட பொருளாதாரம் எங்கே போக போகுது? பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற நீதி கிடைக்குமா? இந்த கேள்விகளோடு தான் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு.